பெத்தவங்கிறீங்க. எப்படிடா பெத்தவள நீங்கள் காப்பாத்துறீங்க? நடு ரோட்டில் கொண்டு வந்து போட்டு போயிருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் என்னடா மனுஷனுங்க? பொண்டாட்டி கட்டிட்டா உங்கள் புள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பாசமே என்னன்னு தெரியாத பெத்தவ பாசம். என்னையும் நீங்கள் கேட்கலாம், பெத்தவளே வேண்டாங்கிறேன். நான் என்னுடைய இது வேறு, உங்கள் இது வேறு. உங்களுக்காக எவ்வளோ கண்ணீர் சிந்தியிருப்பேன் அந்த அம்மா. பாவண்டா, மாளாத குளிரில் நடு ரோட்டில் கொண்டு வந்து போட்டு போயிருக்கிறீங்க. நீங்கள்லாம் என்ன ஜென்மம்? ஆனால் அந்த அம்மாவை நீங்கள் போட்டீங்க, உங்களை போடுறதுக்கு வருவாங்க. சரியா? ஒரு தாயை கொண்டு போய் நடு ரோட்டில் போட்டு வந்து உங்கள் நிம்மதியே இருக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க. சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன சாலை போட்டு கூட அந்த அம்மாவை போட்டிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. அந்த தாயின்னு இல்லை, நிறையா பேர் அப்படி தான் பண்ணுறீங்க. பணங்காசு இருக்கிற வரலே தாண்டா பெத்தைங்களை பார்ப்பீங்க. பணங்காசு இல்லைன்னா பெத்தைங்களை பார்க்க மாட்டீங்க. அதே பெற்றவங்களே இல்லாமல், தாய் தகப்பன்னு இல்லாமல் எவ்வளோ குழந்தைங்க எத்தனை பேர் எத்தனை வேதனைப்படுறாங்க தெரியுமா? அதுங்களுக்கெல்லாம் நல்ல தாய் தகப்பன் கிடைக்கல. ஏன்னா பூமியிலே கொடுத்தும் வைக்கல அவங்களுக்கெல்லாம் கடவுள். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பெற்றவங்களுக்கு நீங்கள் கோயில் கட்டலினாலும் பரவாயில்ல, தெருவில் கொண்டு போய் போடாதீங்கடா. என்ன, தெருவில் கொண்டு போய் போட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கலான்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. அவங்க மனசு வெந்ததுன்னா நீங்கள் எல்லாம் வெந்து போயிடுவீங்க. மனசு பெத்த மனம் பெற்று பிள்ளை மனம் கல்லும்பாங்க. உங்கள் மனசு கல்லாக்கிக்கிட்டு தாண்டா கொண்டு வந்து நடு ரோட்டில் போயிட்டுருக்குறீங்க. அண்ணன் தம்பிங்க பாசம், அக்கா தங்கச்சிங்க பாசமெல்லாம் பெருசு கிடையாது. பெத்தவ தாண்டா பெருசு.